ஹலோ மக்களே! நம்ம சேனல்ல இன்னைக்கு சப்பாத்தி அப்புறம் பூரி இது 2க்குமே சாப்பிடுற மாரி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து தாச்சி நல்லா காஞ்சிருச்சுங்க. ஆயில் ஊத்திக்கலாம். கடுந்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறமா தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இத அது கூட போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் வேகுறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கேங்க. ஸோ, அதனால நீங்க பார்த்துட்டு போட்டுக்கங்க. கொஞ்சமாவே போடுங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பில, மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு லைட்டா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வெந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து நல்லா கையால நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. அத அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டா கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் தண்ணியில கரைச்சு வச்சுருக்கேங்க. அதையும் அது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா அந்த மாரி வத்தி வந்துடுங்க. இப்போ பாருங்க நல்லா வத்தி வந்துடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில அடுப்ப ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசியல் நமக்கு ரெடி ஆயிருங்க. இது வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாங்க. அதுக்கப்புறம் பூரிக்கும் சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்ல இன்றைக்கி சப்பாத்தி அப்புறம் பூரி 2மே செஞ்சோங்க. 2க்குமே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.